கீரையை விட கிட்டத்தட்ட 10 மடங்கு அதிக அளவு நியூட்ரியன்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கிற இந்த மைக்ரோ கிரீன்ஸ் 7 to 10 டேஸில் ஈஸியாக வீட்டிலே வளர்த்துடலாம். இது வளர்க்குறதுக்கு மண் கொஞ்சம் கூட அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் எப்பயும் அவைலபிளாக இருக்கிற சீட்ஸ் எடுத்துக்கிறேன். வெந்தயம், கடுகு, இது கூடவே சியா சீட்ஸும் நான் எடுத்துக்கிறேன். எல்லாத்தையும் நம்ம ஓவர் நைட் சோக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபுட் கண்டெய்னர்ஸ் நம்ம எல்லாருக்கிட்டேயுமே அவைலபிளாக இருக்கும். அதில் ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா தின்னான காட்டன் கிளாத் போட்டு அது மேலே நம்ம ஊற வச்சுக்கிற விதையை போட்டுக்கோங்க. இந்த பாக்ஸோட மூடி வச்சே டைட்டாக மூடி ஒரு டார்க் பிளேஸில் வச்சுக்கோங்க. ஈஸியாக ஸ்ப்ரவுட் ஆகி வந்துடும். நான் இந்த மாதிரி ஒரு க்ளே பிளேட் எடுத்திருக்கேன். இது மேலே நான் சியா சீட்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இந்த பிளேட் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு கீழே ஒரு பிளேட்டில் தண்ணி வச்சு அது மேலே வச்சுக்கிறேன். சீட்ஸ் எப்பயும் ட்ரை ஆகாத மாதிரி பார்த்து அப்பப்போ ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 3-4 நாள் டார்க் பிளேஸில் வச்சுக்கோங்க. வளர ஆரம்பித்ததுக்கப்புறமா பார்ஷியலான சன்லைட் இருக்கிற மாதிரி இடத்துல வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 2 லீவ் ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா மைக்ரோ கிரீன்ஸ் ரெடி ஆயிடுச்சு. வெந்தயம் அண்ட் கடுகு மைக்ரோ கிரீன்ஸோட அப்டேட்ஸ் அண்ட் இதை எப்படி ஃபுட்டில் யூஸ் பண்ணலான்றது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.